ஹலோ எவ்ரிவன். நம்ம போன வீடியோவில் வந்து சிஎஸ்சிஆருடைய கெமிக்கல் சயின்ஸ் 2011 பேப்பரில் பார்ட் பி வந்து ஒர்க் அவுட் பண்ணோம் கொஞ்சம் கொஸ்டின். ஸோ இன்றைக்கி வந்து அடுத்த கொஞ்சம் கொஸ்டின் வந்து ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 5 கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் ஷோ எ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பேண்ட். ஸோ இந்த 4 காம்பவுண்டில் வந்து எந்த காம்பவுண்டில் வந்து உங்களுக்கு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பேண்ட் இருக்கும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பேண்டு இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். என்னென்ன மெட்டல்ஸ் இருக்குன்னு நோட் பண்ணுங்கள். இங்கே லேந்தனம் இருக்குது, அண்ட் தென் இங்கே சீரியம் இருக்குது, அப்புறம் காப்பர் இருக்குது, மேங்கனீஸ் இருக்குது. ஸோ இதிலே வந்து எதுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து ஹையாக இருக்கோ அதுதான் என்ன அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் பேண்டு அதிகமாக காட்டும். ஸோ சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் டு லிகாண்டு சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கலாம், இல்லை அப்படின்னா லிகாண்டு டு மெட்டல் சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா 2 மெட்டல் சென்டருக்கு நடுவில் வந்து சார்ஜ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து இருக்கலாம். அப்போ எங்கே பாசிபிள் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, எங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட், எங்கே லாஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அதிகமாக இருக்கோ அங்கே தான் இருக்கும். அப்போ எங்கே ஆக்சிடேஷன் ஸ்டேட் அதிகமாக இருக்குமோ அங்கே தான் இருக்கும். இப்போ நீங்கள் லேந்தனம் நைட்ரேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லேந்தனம் வந்து +3, லேந்தனம் நைட்ரேட்டில் வந்து +3 ஒரு நைட்ரேட்டுக்கு வந்து -1. ஸோ 3 இது போடும்போது -3, நீங்கள் அந்த பக்கம் போகும்போது +3 ஆகும். ஸோ லேந்தனம்ங்க +3 இருக்குது. இப்போ வந்து சீரிக் அமோனியம் நைட்ரேட்டுக்கு வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஸோ அமோனியம் ட்வைஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி சீரியம் இங்கே வந்து நைட்ரேட் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 6. இப்போ இதுக்கு வந்து 6, அப்போ -6, இங்கே வந்து 2 +2. ஸோ அப்போ இந்த பக்கம் போகும்போது +6 மாறும். இங்கே வந்து 2 நீங்கள் கழிக்கணும், அப்போ இது -2 ஆகுமா. அப்போ 6ல் 2 போச்சுன்னா 4. இந்த இடத்துல வந்து என்ன 4 அப்படின்ற ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் உங்களுக்கு சீரியம் இருக்குது. அப்போ இங்கே 4, இங்கே +3, இங்கே 4. இங்கே தெளிவாக கொடுத்துட்டாங்க மேங்கனீஸ் 2, காப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு ஹையஸ்டான ஆக்சிடேஷன் ஸ்டேட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த சீரியமில் தான். ஸோ அப்போ இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சர். ஓகே. செகண்ட் வந்து காம்ப்ளெக்ஸ் யூனிட் ஆர்கானிக் லிகண்ட் ஹேவிங் சிக்மா பாண்ட் வித் மெட்டல். இது என்ன அப்படின்னா, கீழே உள்ள இந்த 4 காம்ப்ளெக்ஸில் வந்து எது வந்து சிக்மா பாண்ட் மெட்டலோட சிக்மா பாண்டில் இருக்கும் அப்படின்னு பார்க்கணும். இங்கே டங்ஸ்டன் கொடுத்துருக்காங்க, மெட்டல் இருக்குது, டங்ஸ்டன், ருத்தீனியம், அயன், பிளாட்டினம் இருக்குது. இப்போ டங்ஸ்டன் வந்து மெத்தில் CH3 கூட இருக்குது. அப்போ இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொன்ன மாதிரி ஒரு சிக்மா பாண்ட் இருக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அயன். இப்போ இந்த சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்மா பாண்டில் இருக்குமா அப்படி ஒன்லி சிக்மா பாண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்போ பாசிபிள் கிடையாது. அதே மாதிரி பிளாட்டினம் இங்கே வந்து C2H4, அப்போ எத்திலின் இருக்குது. அப்போ எத்திலினுமே உங்களுக்கு பை பாண்டிங்கில் இருக்குது. அப்போ இதுக்கும் பாசிபிள் இல்லை. அதே மாதிரி இது பென்சின். ஸோ இங்கேயுமே பாசிபிள். அப்போ ஒரே பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படின்னா டங்ஸ்டன் உள்ளது ஏ ஆப்ஷன் தான், CH3. ஸோ இந்த ஆப்ஷன் தான். ஸோ தென் தேர்ட் ஒன்று, இது ஃப்ரம் வந்து நியூக்ளியர் கெமிஸ்ட்ரி. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். தேர்ட் ஒன்று பாருங்கள். த ஸ்பீசிஸ் நியான் அண்ட் கார்பன், நியான் 19 அப்புறம் கார்பன் 14 எமிட்ஸ் அ பாசிட்ரான் அண்ட் பீட்டா பார்ட்டிகல் ரெஸ்பெக்ட் த ரிசல்ட்டிங் ஸ்பீசிஸ் என்ன கேட்டிருக்காங்க. இப்போ நியான் 19 வந்து அப்புறம் வந்து கார்பன் 14 இந்த ரெண்டுமே வந்து போத் இது என்ன பண்ணுது, ஒன்று பாசிட்ரானை எது இந்த நியான் வந்து கொஸ்டினை முதல்ல நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். நியான் வந்து பாசிட்ரானையும் இந்த C14 வந்து பீட்டா பார்ட்டிகல் எமிட் பண்ணுது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா பீட்டா பார்ட்டிகல்னால் என்ன, பாசிட்ரானா என்ன. ஸோ இப்போ போட்டு மாஸ் வந்து 0, இங்கே வந்து -1 இப்படி வந்து போட்டிங்க அப்படின்னா இது என்ன, இது வந்து பீட்டா. ஸோ ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா பீட்டா பார்ட்டிகல். ஸோ அதே மாதிரி போட்டு +1 போட்டு 0 அப்படி போட்டால் இது என்ன அப்படின்னா பாசிட்ரான். ஓகே. இப்போ நீங்கள் பாசிட்ரான் இருக்க தான் பார்க்கணும். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நியான் 19 வந்து பார்ப்போம். நியான் 19 வந்து பாசிட்ரான் எமிட் பண்ணுது. இன்னொன்று என்ன அப்படின்னா பீட்டா பார்ட்டிகல் போடும்பொழுது அட்டாமிக் நம்பர் 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாசிட்ரான் போடும்பொழுது ஒரு அட்டாமிக் நம்பரை கழிச்சிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ நியான் இருக்குது, நியான் வந்து பாசிட்ரானை எமிட் பண்ணுது. அப்போ என்ன செய்யணும், ஒரு அட்டாமிக் நம்பரை நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஸோ குறைக்க போகிறோம். ஓகே. அப்போ ஒரு அட்டாமிக் நம்பர் நியான் வந்து 10, அப்போ 9னா ஃப்ளூரின் தான் ஆன்சர். அப்போ ஃப்ளூரின் வந்து எங்கே கொடுத்துருக்கு, இந்த ஆப்ஷன்லேயும் டிலையும் இருக்குது. அப்போ 2. ஸோ ஒன்று பியாக இருக்கலாம், இல்லைனா டியாக வந்து இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து C14 எமிட்ஸ் பாசிட்ரான். அப்போ பாசிட்ரான்றது C14 எமிட்ஸ் பீட்டா பார்ட்டிகல். அப்போ பீட்டா பார்ட்டிகல்னா அட்டாமிக் நம்பர் கூட்டணும். அப்போ இது 6, அப்போ 1 கூட்டினோன்னா 7, அப்போ நைட்ரஜன் வருது. இப்போ இதுதான் ஆன்சர். பி தான் என்ன அப்படின்னா ஆன்சர். ஸோ இதை வச்சுக்கோங்க. பீட்டா பார்ட்டிகல் அப்படின்றப்ப அட்டாமிக் நம்பர் 1 வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். பாசிட்ரான் அப்படின்றப்ப ஒரு அட்டாமிக் நம்பர் என்ன பண்ணுங்க அப்படின்னா லெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா சிஸ்ட்ரான்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் த டைப் பிளாட்டினம் A2X2 இந்த டைப்பில் வந்து நீங்கள் எப்படி அதை டிஸ்டிங்விஷ் பண்ணுவீங்க அப்படின்னு டெஸ்ட் அப்படின்னா குர்னாகோவ் டெஸ்ட். இந்த மாதிரி வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டெஸ்ட் எல்லாமே வந்து என்னென்ன டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து படிச்சுக்கோங்க. ஓகே, ஆர்கானிக் டெஸ்ட்டு, அப்புறம் இந்த மாதிரி மெட்டல் காம்ப்ளெக்ஸஸை வந்து நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கான அந்த டெஸ்ட் இதெல்லாமே என்ன அப்படின்னா தனிப்பட்ட நீங்கள் வந்து டெஸ்ட்டுகளை மட்டும் தனியாக வந்து ப்ரீட் பண்ணிக்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரேர் தான், பட் இந்த கொஷின் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. என்னென்ன காம்பவுண்ட்ஸ்க்கு என்னென்ன ரியேஜன் என்னென்ன டெஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ணுவீங்க, என்ன டெஸ்ட்டு கண்டுபிடிப்பீங்க அப்படின்றத வச்சு இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் என்ன அப்படின்னா இன்றைக்கி பார்க்குற ஃபைனல் கொஸ்டின் தெர்மோலிசிஸ் ஆஃப் அலைல் ஃபினைல் ஈத்தர் கிவ்ஸ். ஸோ கிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஆர்த்தோ அலைல் ஃபினால் ஒன்லியா, இல்லை ஆர்த்தோ பேராஃபின் அலைல் ஃபினாலா, இல்லை ஆர்த்தோ மெட்டா பேரா அலைல் ஃபினாலா? இவங்க கொடுக்குற ஆப்ஷன் எல்லாமே அலைல் ஃபினால் இருக்குது, பட் அது ஆர்த்தோவா மெட்டாவா பேராவா அப்படின்றது தெரியல. ஸோ பார்ப்போம். தெர்மோலிசிஸ் ஆஃப் அலைல் ஃபினைல் ஈத்தர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ஸ்ட்ரக்சர் வந்து வரையும் அலைல் ஃபினைல் ஈத்தர். ஓகே, இப்போ நம்ம என்ன செஞ்சோம், அலைல் ஃபினைல் ஈத்தர் இது பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஹீட் பண்ணுறோம். ஓகே, ஹீட் பண்ணும்பொழுது இந்த பாண்டு எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பாண்ட் வந்து மேலே ஷிஃப்ட் ஆகும். ரொம்ப கிளியராக சொல்லுவோம், இந்த பாண்டு இங்கே மேலே ஷிஃப்ட் ஆகும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நோட் பண்ண வேண்டியது, இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. இந்த பாண்டு வந்து என்ன ஆகுது, மேலே ஷிஃப்ட் ஆகுது. ஸோ அப்போ இந்த பாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா பிரேக் ஆகும் இல்லையா? ஸோ இந்த பாண்ட் வந்து பிரேக் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது வந்து போடுவோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல உள்ள பாண்டிங் வந்து என்னாச்சு அப்படின்னா இங்கே போயிடுச்சு. அப்போ இங்கே வந்து டபுள் பாண்டு O அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆல்ரெடி இங்கே உங்களுக்கு ஒரு ஹைட்ரஜன் வேறு இருக்கு இல்லையா? ஸோ இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிரேக்கான அப்போ இது வந்து இங்கே வந்துடும் இல்லையா? அப்போ இந்த பிரேக்கான இந்த பாண்டு வந்து இங்கே வந்துடுது. இதுக்கு ஆர்த்தோ பொசிஷன் எது இந்த இருக்கு இல்லையா? இந்த பொசிஷனுக்கு வந்துடுது. ஸோ அப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு ஹைட்ரஜன் இருக்குது. இந்த ஹைட்ரஜன் வந்து இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த ஆக்சிஜன் வந்து அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. அப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் ஸோ இந்த இது இப்படி தான் இருக்கு இல்லையா? அப்போ இந்த இது வந்து இங்கே போயிடும், இந்த ஹைட்ரஜன் வந்து இங்கே போயிடுச்சு அப்படின்னா மேலே OH ஸோ இங்கே இப்படி இருக்கும். ஓகே, இங்கே வந்து இப்போ போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கும் இல்லையா? இங்கே கார்பனுக்குன்னு இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். இங்கேருந்து ஹைட்ரஜன் போனதுனால இங்கே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இது ஒரு பாண்டை வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே ஆல்ரெடி எப்பவும் போல ஒரு பாண்ட். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா ஆர்த்தோ அலைல் ஃபீனால். ஸோ இதோட வந்து நம்ம இன்றைக்கான கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா முடிக்கிறோம். ஸோ நம்ம அடுத்த கொஷினோடைய இந்த பார்ட்டோடைய அடுத்த கொஷின்ஸ் அடுத்த 5 கொஷின்ஸ் வந்து நாளைக்கான வீடியோ வந்து போடுவோம். ஸோ தொடர்ந்து வந்து கண்டினியூஸாக படிங்க. இந்த முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டெஸ்ட் எல்லாமே நல்லா வந்து பார்த்துக்குவோம். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த டெஸ்ட் எல்லாமே முதல்ல நீங்கள் தனியாக வந்து சர்ச் பண்ணி வச்சுட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்லாம் ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி கொஷின்லாம் ரொம்ப சிம்பிள். ஸோ நம்ம நாளைக்கு வீடியோவில் வந்து இன்னும் ஒரு 5 கொஷின்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் தென் தேங்க்யூ ஃபார் ஆல்.